எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்கள் பார்ப்போம். மே மாதம் 30/5/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி 16ஆம் நாள், விசாகம். இன்று 12:54 முதல் நாளை 2:54 வரை பௌர்ணமி, நந்தீஸ்வரர் ஜெயந்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி 12:54 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி ஆரம்பம். இன்றைய யோகம் சிவ நாம யோகம். இன்றைய கரணம் 12:54 வரை வனிசை, பின்பு பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் 2:18 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அஸ்வினி. மீனத்திலிருந்து மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதனத்தில் குரு, புதன், சுக்கிரன், சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சனிக்கிழமை பராபவ வருஷம், அதுவும் அந்த வருஷத்தோட வைகாசியில வர விசாகத்துடன் கூடிய பௌர்ணமி. விசாக நட்சத்திரம் முடியுதுதான், 2 மணியோட முடியுது. ஆனால் பௌர்ணமி உங்களுக்கு 12ஆம் நாள் தொடங்குது. அப்போ இது ஒரு கூட்டு கலவையா ஒரு நாள் இந்த நாளை பார்த்துக்கலாம். இந்த நாளுக்கு பௌர்ணமி கிரிவலம் செய்வதும் முருகனோட வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய ஒரு விஷயம். வைகாசி விசாகத்துல ஒரு எள்ளு போட்டா நிக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கும்பல் இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி படைத்த எம்பெருமான் முருகன், கலியுக கடவுள். எல்லா மந்திரங்களையும் முதன்மையான மந்திரம் ஸ்ரீ கந்தாய நமக. கந்தாய நமக சொல்லாம எந்த மந்திரத்தையும் சொல்ல முடியாது. அப்ப கந்தன் எப்பேற்பட்டவன் என்று தெரிகிறது. கந்தன் தனி வடிவா நான் நினைக்கல, அதுவும் சிவமாகத்தான் உணர்கிறேன், அதுவும் என் அன்னையாகத்தான் உணர்கிறேன். அன்னையும் ஐயனும் இணைந்த ஒரு தோற்றமாக முருகரை பார்க்கிறோம். அன்னையிடம் இருக்கின்ற அந்த பரிவு, பாசம், நெகிழ்ச்சி, கொடுக்கிற தன்மை, ஐயனிடம் இருக்கின்ற எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை, இது எல்லாம் இணைஞ்சதுதான் நம்ம முருகப்பெருமான். அவரை தொழுவோம், நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். கிரிவலம் செல்லுங்கள். கிரிவலம் செல்லும் போது மன அமைதியோடு செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் எண்ணற்ற செல்வங்கள் கிடைக்கும். இந்த நாளுக்கான ராசி பலனுக்கு போகலாம். மென்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றிகளை தருகின்ற அமைப்புகள் உண்டு. சுகங்கள் தேடி வருகின்ற அமைப்புகள் இருக்குது. என்ன இருந்தாலும் 2 விஷயத்துல கவனமா இருங்க. விரயம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சகோதர வழியில் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. கடன் வலுக்கிறது. கொஞ்சம் கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒளி பிரகாசமாக மின்னும். ஏன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பம், அதனால எதுலையும் அதிகமா பேச்சு இல்லாம தனிமை கரெக்டா இருக்கிற விஷயத்த பேசுங்க, ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால் சூரியன் மட்டும்தான் இருக்கிறாரு. உங்களுக்கு புதன் சுக்கிரன் புதனும் சுக்கிரனும் விலகியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் மட்டும் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அது நேரடியாக 4 கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பாக்கியஸ்தானங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வீட்டின் குடும்பத்தார் வழியிலோ அல்லது மற்ற நம்ம செய்கின்ற உதவிகள் வழியிலோ ஒரு பரிசு, பாராட்டு, மகிழ்ச்சி கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுனத்தை பொறுத்த மட்டும் குரு, புதன், சுக்கிரனோடு சேர்க்கின்றது ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். நல்ல ஒரு வாய்ப்பு. போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு கணிசமான ஒரு விஷயத்தை நம்ம பெற முடியும். கணிசமான விஷயம்னா போராடி பெறக்கூடிய விஷயங்களை கூட ஈஸியாக, எளிமையாக, சந்தோஷமாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வெற்றி பெறுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு இதனால் அமோகமான லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வெற்றிகள் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சிகள் உண்டு. 2ஆம் இடத்துல கேது. ஆனால் வாக்கு கொடுக்க கூடாது. சில விஷயங்கள் கவனமா இருக்கணும்.
பார்த்துக்கிட்டு எது வேணாலும் பேசணும். தானே பேசிக்கூட தானே முடிவெடுக்கக்கூடாது. நீ தானே முடிவெடுக்கும் பக்குவத்தில் கடகம் இல்லை. அதனால கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது சிறப்பை தரும். லாபங்கள் பெருமுறையில் வந்து போகும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, உயர்வுகள் மேலோங்கும். ஒரு கவனமா இருந்தீங்க உங்க தொழில் அப்படின்னா நீங்க தான் ராஜா. எல்லா வகையிலும் வெற்றி பெற்று மகிழக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசியை பொறுத்தவரையில எல்லாமே சிறப்பு தாங்க. மகிழ்ச்சி பெருவெள்ளம். அதாவது கன்னியை பொறுத்தவரை ஒரு துளி கொடுத்தாலும் சந்தோஷப்படும், கை நிறைய கொடுத்தாலும் சந்தோஷப்படும். புரியுங்க. கன்னிராசிக்காரர்களோட குணமே அப்படிதான். தன்னை மனதில் வைத்துக் கொண்டு வருத்திக் கொள்வதை விட வெளியில் சொல்லி தீர்வு காணுன்ற நிலைக்கு வரமாட்டாங்க. எல்லா இருந்தாலும் இறைவனை நம்புவாங்க, பிரபஞ்சத்தை நம்புவாங்க. அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு தானே இருக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி வாங்கியிருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்க இவ்வளோ அடி வாங்கினா இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனப்பக்குவம், தெளிவு எல்லாம் இறைவன் கொடுத்தது. இந்த நாள் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள். சந்திரனின் பயணம் கொஞ்சம் விடை பெற்று வருகிறது. அப்படின்னும் போது கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் ஒரு தடைகள் விலகி நன்மை சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த நாள்ல ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், சிறப்பான ஒரு பலன்களில் பெற முடியும். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டிரமம் ஆரம்பம் இல்லை, சந்திராஷ்டிரமத்தில் அந்த நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் விருச்சிகன் மேல பயணம். அந்த விருச்சிகத்து மேல பயணம் பண்ணும்போது நிறைய தடை தாமதங்கள் உண்டு. அதனால கவனம் இருந்தா இந்த நாளை ஈஸியா கடந்துடலாம். மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள், அமோகமான நாள். எப்போதும் வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. உழைப்புக்கேற்ற பலன் ஊதியம் இருக்கா அப்படின்னா இருக்கு அவர்கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பிட்டான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. ஆதரவு கரம் கிடைக்கும். எங்கோ இருந்தோ ஒரு உதவி கிடைக்கும். புரியுதுங்களா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்ற அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கண்ணனால உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் உண்டு. கண்ணன்னா யார்? பரமாத்மாவை பற்றுங்க. இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பான பலன். சனிக்கிழமை ஒரு அற்புதமான நாள், வைகாசி இதெல்லாமே சேர்ந்து வருகின்ற இந்த நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால வந்து மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா வகையிலும் பிளஸ். என்ன நினைச்சாங்களோ அதை சாதிக்கிறாங்க. அவர்கள் குடும்பமும் அவர்கள் நினைத்ததை செய்து கொடுக்கும். அதே போல ஒரு வியாபாரம் பண்றவங்க அதுலேயும் நல்லா ஜெயிப்பாங்க. ஒரு புதிதான முயற்சி செய்யறாங்க, ஒரு சீட்டு கம்பெனி, கடன் ஃபண்டு இது மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறவங்க கும்பராசிக்காரர்கள் இன்னும் பெரிய நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. மீனராசியை பொறுத்தவரையிலும் எப்போதும் திறமையானவர்கள் அப்படின்ற ஒரு கணிப்போடு நீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுவும் இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற அமைப்புகள் உள்ளது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராஷ்டிரம் விலகுது. இப்போ விலகும் போது உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது இல்லையா? இப்போ எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. அதுவும் கிரக சேர்க்கைகள் வந்து உங்களுக்கு வழிகாட்டி தான் கொடுத்து. குருவோட புதனும் சுக்கிரனும் இணையுதுங்கிறது ஒரு வாய்ப்பு தான். இப்போ உங்களுக்கு ராசி அதிபதி இத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு பிளஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.